பிரச்சனைன்னா அங்கேயே இருக்க ஆரம்பத்துல இருந்து எங்களை விடலாமா? நிம்மதியா வாழ விடல. அவங்க என் மாமியார் கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. என் மாமியார்ட்ட சொல்லி கொடுத்தா என் மாமியார் அப்படியே பேசுவாங்க. எங்க பெரிய சரி, மாமியார் இது செய்யுது. அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லறது இல்ல, அந்த வருத்தத்தை சொல்லறது இல்ல. மேம் அது எனக்கு என்ன தேவைன்னா, நான் இங்க இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். இந்த இப்படி ஈஸியா சொல்லிடுவா பாரு, நம்மளுக்காண்டி தேடி தேடி வர்றான். இலக்காரமா எத்தனையோ டைம்லாம் எவ்வளவு கேவலப்பட்டுலாம் போயிருக்கேன். முன்னாடியே இதை கூட நிறைய கேட்கலாமா? நடந்திருக்கு, நான் சொல்ல மறைக்கிறேன். இதை கூடலாம் ரொம்ப கேவலப்பட்டு என் பொண்டாட்டி எனக்கு வேணும்ட்டு அவங்க பெரியம்மா கிட்ட காலில் காலில் விழுந்து விழுந்தெல்லாம் போனோம். எவ்வளவோ கெஞ்சிலாம் என் பொண்டாட்டி வேணும்ட்டு நான் போனேன். இப்ப ஏன் முழுசா வெறுத்திருக்கேன்னா, அவ நிறைய பேசிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு மேம். இதுக்கு மேல போதும், அவ டிவர்ஸ் கொடுக்குறாளா, சரி கொடுக்கட்டும். என் குழந்தைய பாக்குறதுக்குலாம் நீ போலீஸ் ஸ்டேஷன் வா, அப்பதான் குழந்தைய காட்டுவேன். என்னன்னா நம்ம ஈஸியா ஒரு ஆம்பளை பையனை தப்பு சொல்லிடுவோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா பொண்ணும் ஆணும் 2 பேரும் விட்டு கொடுத்து போனா தானே வாழ முடியும் இல்லையா? அந்த அவன் ஆம்பளை பிள்ளை பையங்கிறதுக்காகவே அவன் பண்ணறதெல்லாம் பெருசு பண்ணி அது பெரிய ஒரு விஷயமாக்கி